ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பாதாம் மில்க் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். பால் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த பாதாம் மில்க் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த சூப்பரான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு தேவையான பாதாமை தண்ணியில் ஊற வைக்கணும். ஆல்ரெடி நான் இங்கே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பாதாமை 2லேருந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற விட்டுக்கோங்க. நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அந்த பாதாம் மேலே இருக்கிற ஸ்கின் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பாதாமில் இருக்கிற தோலையும் நீங்கள் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது பாதாம் மில்க் இன்னுமே நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரி முழுசாக இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் பாதாம் மில்க் பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு ஜாதிப்பூ போட்டுக்கோங்க. இது பாதாம் மில்கில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டே கெடுத்துரும். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் மில்க் பண்ணுறதுக்காக நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பால் கொஞ்சம் நல்லா கொதித்து அது பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா சர்க்கரை, அதை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த 1/4 கப் சர்க்கரை கரெக்டான ஒரு இனிப்பில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குங்குமப்பூ சேர்த்து அரைச்சதுனால நல்ல ஒரு அழகான எல்லோ கலரில் இருக்குது. இன்னும் இது கூட நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்க்கல, மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து அப்படியே பொங்கி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா சிம்மில் விட்டுட்டு அப்படியே இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. பால் அப்படியே சிம்மிலே இருந்து நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். எந்த அளவுக்கு பாலை நல்லா சுண்ட காய்ச்சிறீங்களோ அந்த அளவுக்கு பாதாம் மில்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து வற்றி வந்திருக்கு. அதே சமயம் அப்படியே அந்த பாலுக்கு மேலே நுரைச்சி அப்படியே அழகாக ஆட மாதிரி படிஞ்சிருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பாதாம் கொஞ்சம் தூவிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். இப்போ இது நீங்கள் பரிமாறும்போது அந்த ஆடையை லைட்டாக விலக்கி விட்டுட்டு பாலை எடுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. முதல்ல இது நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாலை முதல்ல ஊற்றிட்டு
அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இதுக்கு மேலே அந்த ஆடையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் போட்டு பரிமாறுங்க. அப்படியே நம்ம கடைகளில் சாப்பிட்ற பாதாம் மில்க் மாதிரியே ரொம்ப க்ரீமியாக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கூட இந்த பாதாம் மில்கை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.